இடைத்தேர்தல்னு வந்துட்டாலே போதும், ஆளுங்கட்சிக்கு கொண்டாட்டம், எதிர்கட்சிக்கு திண்டாட்டம். இதுதான் நிலைமைன்னு ஆகி போச்சு. நடக்கிறது உள்ளாட்சி தேர்தல்னாலும் அடேங்கப்பா ஆட்டம் பாட்டம் கூத்துக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. கூட்டமா குடும்பமா எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. ஐக்கிய நாட்டு மன்றத்தில் பக்ஷே பேசக்கூடாது. அதிமுக பலியுறுத்தல் இனப்படுகொலை குற்றவாளி இலங்கை அதிபர் ராஜபக்ஷே ஐநா அவையில் உரையாற்ற அனுமதிக்க கூடாது. இந்தியா தலையிட்டு தடுத்து நிறுத்துமாறு வைகோ தலைமையில் போராட்டம். சென்னையில் கூடி ஆர்ப்பாட்டம். ஐநா மன்றத்தின் தீர்மானத்தை காலிலே போட்டு விதித்துவிட்டு அந்த விசாரணை குழுவை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொலைகார பாவியை பேச அழைத்திருப்பது ஐநா மன்றத்தினுடைய நம்பகத்தன்மையை குழி தோண்டி புதைத்து விட்டது. பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமி மேல மீண்டும் புதிதாய் வழக்கு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா பற்றி அவதூறாக பேசியதாக மேலும் ஒரு வழக்கு. உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி முறைகேடு, திமுக ஸ்டாலின், தேமுதிக விஜயகாந்த், பாஜக தமிழிசை சரமாரி குற்றச்சாட்டு. பரவலாக பல இடங்களில் கட்டாயப்படுத்தப்பட்டு வாபஸ் வாங்க வைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் சில இடங்களில் வேட்பாளர்களுக்கே தெரியவில்லை, அவர்களின் கையெழுத்து போடப்பட்டே வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. சந்திப்பு சந்திப்பு ஜனாதிபதியோடு சந்திப்பு, பிரதமர் மோடி சந்திப்பு, ஜம்மு காஷ்மீர் பேரழிவு, தேசிய பேரிடர் நடவடிக்கை, இருவரும் பேசி விவாதிப்பு. நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணையில் முறைகேடு, வக்கீல் பிரசாந்த் பூஷன் தொடுத்த வழக்கில் 10 நாளைக்குள் பதில் கூறுமாறு சிபிஐ இயக்குனர் ரஞ்சித் சின்ஹாவிற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி விவசாய கடன்கள் தள்ளுபடி கோரி தொடருது போராட்டம். திருச்சி விவசாயிகள் போராட்டம். இருளை கிழித்து ஒளிபரப்பி பட்டாசுகளை வெடிக்கும் போட்டி, பண்ணமயமாய் வானை மாற்றும் பட்டாசு வெடிக்கும் போட்டி. சீனா நாட்டில் பட்டாசு சீராய் வெடிக்கும் பட்டாசு, பொதுமக்கள் உற்சாகம். வடகொரியாவில் தேசிய தினம், தியாகிகளை நினைவு கூர்ந்து கூட்டம் கூட்டமாய் அஞ்சலி, சாறை சாறையாய் அஞ்சலி, பொதுமக்கள் அஞ்சலி. போர் நடக்கும் ஈராக்கில் புதியதாய் அமைச்சரவை, கேபினட் அமைச்சர்கள் பதவி ஏற்பு, உள்நாட்டு போரை முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. தடை தடை தடை, பாக் வீரர் அஜ்மலுக்கு பந்து வீச தடை, விதிகளை மீறி கையை சுழற்றி பந்து வீசிய அஜ்மலுக்கு கிரிக்கெட் கவுன்சில் தடை. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் மரீன் சிலிச் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வென்றார் சாம்பியன். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. வழக்கம் போல வங்கக்கடலில் மீன் பிடிக்க போன தமிழக மீனவர்களை வழக்கம் போல இலங்கை ராணுவம் கைது செய்து கொண்டு போனதாக வழக்கமான செய்தியை விளக்கமாக சொல்கிறார் நமது நீதியை தேடும் செய்தியாளர். மக்கள் நல பணியாளருக்கு மீண்டும் வேலை வழங்கும் விவகாரத்தை கௌரவ பிரச்சனையாக பார்க்காமல் கனிவோடும் கருணையோடும் பார்க்க வேண்டும் என பாமக ராமதாஸ் தமிழக அரசுக்கு ஆலோசனை கொடுத்துள்ளதாக அப்டேட் செய்கிறார் நமது தினசரி அறிக்கை செய்தியாளர். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் தனது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று கூறி நெல்லை மாநகர மேயர் பதவிக்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் சயித் அலி பாத்திமா உயர்நீதிமன்ற கதவை தட்டியுள்ளதாக செய்தி சொல்கிறார் நமது பொட்டி வாங்காத போட்டி செய்தியாளர். இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் நாங்க போட்டிக்கே வராமல் ஒதுங்கி இருந்தோம் என உள்ளாட்சி தேர்தல் பற்றி திமுகவின் மு.க. ஸ்டாலின் பேட்டி கொடுத்துள்ளதாக நேரலையில் வருகிறார் நமது பேரலை செய்தியாளர். இப்படி நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்த காரணத்தால் தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை ஜெயலலிதா ஆட்சியிலே புறக்கணிக்கிறோம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். சில இடங்களில் போட்டியின்றி தேர்வானாலும் மிச்ச மீதி இருக்கும் இடங்களில் உள்ளாட்சி இடைத்தேர்தலை நல்லபடியாக நடத்த மாநில தேர்தல் ஆணையம் தீவிர ஆலோசனை நடத்தியதாக மை வைக்க தயாராகிறார் நமது வாக்குப்பெட்டி செய்தியாளர். தமிழகம் முழுக்க தேர்தலை புறக்கணித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவை மேயர் தேர்தலில் வெல்ஃபேர் பார்ட்டி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்துள்ளதாக கொடிபிடிக்க துடிக்கிறார் நமது ஒட்டுறவு செய்தியாளர். இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக உத்தரப்பிரதேசத்து தேர்தலை மனதில் வைத்து RSS அமைப்பின் மோகன் பகவத் பேசினாலும் அதனை நாங்கள் ஆதரிக்கிறோம் என
திராவிடர் கழகத்தின் கி வீரமணியின் அறிக்கையை குறிக்கிறார் நமது பரபரப்பு செய்தியாளர். 218 நிலக்கரி சுரங்க உரிமங்களை ரத்து செய்ய மத்திய அரசு பச்சை கொடி காட்டியதால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளதாக வாய்தா வாங்குகிறார் நமது வம்பு வழக்கு செய்தியாளர். லட்சக்கணக்கான மக்களோடு மலையாள நடிகை அபூர்வா போஸ் உள்ளிட்ட கேரள மக்கள் 150 பேர் காஷ்மீர் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்க முதல்வர் உம்மன்சாண்டி பிரதமரோடு தொலைபேசியதாக தகவல் சொல்கிறார் நமது மீட்பு செய்தியாளர். அச்சுறுத்தும் உலக பேரழிவு நோயான எபோலாவின் பாதிப்பில் இருந்து மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளை மீட்டு கொண்டு வர அனைத்து நாடுகளும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்று ஐநா அறிவித்துள்ளதாக தெரிவிக்கிறார் நமது மனிதநேய செய்தியாளர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பதக்கங்களை வேட்டையாடி வர 516 வீரர்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தென்கொரியாவிற்கு டிக்கெட் போடுகிறார் நமது விளையாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். வம்பு வழக்கில் சிக்கி மீண்டு வந்த அமித்ஷாவுக்கு மத்தியில் ஆட்சி புரியும் ஆளுங்கட்சியோட தலைவரா மகுடம் சூட்டுனாங்க. பிரதமரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்ததால நம்ம ஷாவுக்கும் சலசலப்பு செய்திகளுக்கும் அவ்வளவு நெருக்கம். வட மாநில சட்டசபை தேர்தலுக்கு கொடிநாட்ட துடிக்கும் அன்னாரு தான் இப்ப தினசரி தலைப்புச் செய்தி. வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். தீயா வேலை செய்யணுங்கிற தலைப்பு சரியா பொருந்துறது இப்ப தாமரை கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவுக்கு தாங்க. ஆமாங்க, கட்சியை பலப்படுத்தணும் வலுவூட்டணும்னு நாடு முழுக்க மின்னல் வேக சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு வராராம் அமித். போற இடங்கள்ல இவர் பேசுற பேச்சுக்கள் தான் பரபரப்பு பட்டாசா படபடன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்காம். மேற்கு வங்கத்துல தன்னுடைய வேர்களை ஆழ பதிச்சிருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மாற்றா பாஜகவை கொண்டு வரணும்னு அமித்ஷா வங்கத்துல மையம் கொண்டிருக்காரு. மேற்கு வங்கத்தின் பிரபல சாரதா நிதி நிறுவன மோசடியில மேற்கு வங்க முதல்வர் மம்தாவின் கட்சியினரை ஈடுபட்டிருக்காங்க. அவங்களை எல்லாம் நீதிக்கு முன்னால நிறுத்தியே தீர்வேன்னு ஒத்த கால்ல நின்னு சபதம் போட்டிருக்காரு அமித். சிங்கத்தை அதோட கொகையிலே போய் தான் வம்பிழுக்கணுமான்னு வங்கத்து தாமரை கட்சிக்காரங்க சிலர் விழி பிதுங்கி நிக்கிறதா கிசுகிசுக்களும் வருது. மோடி குஜராத்தின் முதல்வரா இருந்த போது அமித்ஷா குஜராத் மாநிலத்தின் உள்துறை அமைச்சரா இருந்தாரு. ஷோராப்தீன் ஷேக் போலி என்கவுண்டர் வழக்கு இளம்பெண் வேவு பார்க்கப்பட்ட விவகாரம்னு இன்னைக்கும் மனுஷனை சுத்தி சர்ச்சைகளும் சந்தேகங்களும் வட்டமிட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அமித்ஷா தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவுக்கு பிரம்மாண்ட வெற்றிக்கு வித்திட்டு இருக்காரு. எல்லாத்தையும் விட நரேந்திர மோடியின் செல்ல பிள்ளை வலதுகரம்னு தான் அமித்தை தாமரை கட்சியில எல்லோருக்கும் தெரியுமாம். கை கட்சியும் காம்ரேட் கட்சியும் மாறி மாறி ஆட்சி செய்யற கப்பக்கிழங்கு மாநிலத்துல சுற்றுப்பயணம் போன அமித்ஷா காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட கனவை நிறைவேற்ற பாஜக தொண்டர்கள் பாடுபடணும், அதுக்கு வரப்போற தேர்தல்ல காங்கிரஸை தோற்கடிக்கணும்னு வீராவேசமா பேசி இருக்காரு அமித். உத்தரப்பிரதேசத்துல வகுப்புவாத கலவரங்கள் தொடர்ந்தா அம்மாநிலத்துல பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா தெரிவிச்ச கருத்துக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அமித்ஷாவின் இந்த கருத்து துரதிருஷ்டவசமானது. தேசிய கட்சியுடைய தலைவரா இருக்கிற ஒருத்தர் தனக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து நடக்கணும்னு எதிர்கட்சிகள் அமித்ஷாவுக்கு எதிராக எகிரி குதிச்சிருக்காங்க. ஜப்பானில் பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ஸ் வாசித்ததை பத்தி ராகுல் காந்தி இந்தியாவில மின்சாரம் தண்ணீர் பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போது ஜப்பான்ல பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்காருன்னு கமெண்ட் அடிக்க ராகுல் காந்தி அமைதியா இருந்ததாலதான் காங்கிரஸ் கட்சி தோத்துருச்சுன்னு திக்விஜய் சிங் சொல்லி இருந்ததை சுட்டிக்காட்டி பேசிய அமித்ஷா ராகுல் அமைதியா இருக்கிறது தான் நல்லது, இல்லைனா அடுத்த தேர்தல்ல இப்ப கிடைச்ச 44 தொகுதி கூட கிடைக்காம போயிடும்னு பல்லை கடிச்சுக்கிட்டே பதிலடி கொடுத்திருக்காரு. தன் மேல கரையா படிஞ்சிருந்த வழக்குகள் இருந்து வெளியே வந்துட்டாரு அமித். இப்ப ஆளும் பாஜகவின் தேசிய தலைவரா நாடெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிற அமித்ஷாவுக்கு கூடுதல் தலைவரையும் வந்து சேர்ந்திருக்குங்க. ஆமாங்க, நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தல்கள்ல பாஜக நினைச்ச அளவுக்கு வெற்றி பெற முடியல. அந்த கிழிஞ்ச பகுதிகளை எல்லாம் பார்த்து பதனமா தச்சு எடுக்கிற பணி இப்ப அமித்ஷா உடையது. ஆனா அனுதினம் அலப்பறைகளுக்கு இடையே அல்லாடிக்கிட்டு இருக்காரு மனுஷன். அமித் அசத்துவாரா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உள்ளாட்சி தேர்தலில் உலக மகா முறைகேடுன்னு கரை வெட்டிய மடிச்சு கட்டிட்டு கிளம்பிட்டாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற அரசியல்வாதிங்க. இவங்க அவங்கள குறை சொல்ல, அவங்க இவங்கள குறை சொல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தலைநகர் டெல்லி வரைக்கும் குத்தம் குறை பத்திக்கிட்டு எரியுது. அப்புறம் நம்ம அரசியல் புலிகள் கர்ஜிக்காம சும்மாவா இருப்பாங்க? நாம என்ன சொல்ல பேசுறாங்க கேட்போம்.
நூற்றாண்டு ஆசியா கண்டத்துக்கு உரியது தான் அப்படின்றத ஒட்டுமொத்த நாடுகளும் சேர்ந்து ஒத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும். நமக்கு எது முக்கியம்? நமக்கு நாடுகளுக்கிடையே வளர்ச்சி முக்கியமா, இல்லை நாடுகளை விரிவுபடுத்தணும் அப்படின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை முக்கியமா அப்படின்றத நம்ம கருத்தில் கொள்ளணும். இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா ஒற்றுமை இல்லாமலே போயிடுங்க. இந்த ஒற்றுமைக்கு சீர்குலைக்கிற வகையில் தான் இது இருக்கும். இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். பூவு பூவு பூவு, அட யாரை பற்றி சொல்கிற? யார் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா? அட வேற ஒன்றும் இல்லைங்க, சீனாவை பார்த்து நம்ம பிரதமர் இருக்காங்களே நரேந்திர மோடி, அவங்க தான் சொன்னாங்க. பலூன் பலூன் பலூன். பாஜக ஆட்சிக்கு 100 நாள் ஆச்சுங்க. ஆனால் இன்னமும் இந்த வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்க கருப்பு பணம்லாம் கொண்டு வரேன்னாங்களே, ஆனால் ஒன்றும் வரலையே. ஏங்க இது மட்டும் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? 2012ஆம் வருஷத்துல இந்த நாடாளுமன்றத்தில் இந்த கருப்பு பணம் மற்றும் வெள்ளைத்தாள்கள் நடவடிக்கை பற்றி ஒரு அட்டவணை போட்டாங்க. அதுவே இன்னும் ஒழுங்காக முடிக்கலையே. இவங்க இந்த குழு கேட்டால் ஒரு குழு அமைச்சிருக்காங்களாம். அதுவும் என்ன சிறப்பு புலனாய்வு குழுவாம். அதுவும் இவங்களா போடலீங்க, உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தானே இவங்க போட்டாங்க. சும்மா பேசுறாங்க. பலூன் 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 இப்படி சொன்னது நான் இல்லைங்க, ஆம் ஆத்மியோட கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஐசைஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். தமிழ்நாட்டில் இனிமே காங்கிரஸ் நிற்கவே நிற்காதுங்க. ஜி.கே. வாசன் வேற தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, 2016 சட்டமன்ற தேர்தலில் நீங்க சத்தியமூர்த்தி பவனை கொண்டு போயிட்டு சோனியா காந்திகிட்ட கொடுத்துட்டு ஜி.கே. வாசன் நீங்க வெளில தனி கட்சி அமைங்க அப்படின்னு நீங்க அமைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், காந்திய மக்கள் இயக்கம் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுங்க. ஐசைஸ் பாலைஸ் கப்பாய்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். அந்த மாதிரி சொன்னது நான் இல்லைங்க, காந்திய மக்கள் இயக்கத்தோட தலைவர் தமிழர் விமணியன். ஐசைஸ் பாலைஸ் கப்பாய்ஸ் குச்சாய்ஸ். ஒரு நாட்டை அல்லது ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த காலத்தில் போர் நடத்துவாங்க. ஆனால் பாருங்க, இந்த காலத்தில் இந்த அணுகுண்டு மூலமாக வைரஸு நோய் கிருமிகளை பரப்பி நோய்களை உருவாக்குறாங்க. இதனால எவ்வளவு நோய்கள் பரவுது தெரியுமா? ஆனால் அதை விட அதிகமான நோய் மதுவால் பரவுது. உண்மைதாங்க, இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 18 லட்சம் பேர் மரணம் அடைகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, 2 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் மரணம் அடைகிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? மதுவால் 11 உயிர்கொல்லி நோய்கள் பரவுது, அதனால பார்த்து இருந்துக்குங்கன்னு சொல்றாங்க. ஏங்க, நம்ம இந்தியாவில் நாகாலாந்து, குஜராத் இங்கெல்லாம் மதுவிலக்கு அமல்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு ஏங்க, நாங்கள் பக்கத்து மாநிலம் கேரளா, அங்கே பாருங்க மதுவிலக்கு அக்டோபர்லேருந்து அமல்படுத்த போறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி கடைகளை திறந்துக்கிட்டே இருக்கீங்களே, இது நியாயமா? அண்ணாச்சி, ஏன் இப்படி மதுவை பத்தி வருத்தப்பட்டவங்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இருக்காங்களா? அவங்க தான். பலூன் பலூன் பலூன். தமிழ்ல என் கையில இப்போ 8 படம் இருக்குங்க. ஒரு படம் 2 படம் இல்ல, 8 படம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய படம் தேடி வந்துட்டு இருக்குங்க. எனக்கு தமிழ்ல நடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். எனக்கு தமிழ்ல ஒரு நல்ல இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க என்னோட தமிழ் ரசிகர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தெலுங்குலையும் நல்ல கதை கிடைச்சதுன்னா தமிழ்லையும் தெலுங்குலையும் நல்லாவே நடிப்பேங்க. எனக்கு அதுக்குன்னு பாலிவுட் போகிற ஆசைலாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதுங்க. அப்படின்னு எனக்கு பாலிவுட்ல சான்ஸ் வரல நினைக்காதீங்க, நிறைய சான்ஸ் வந்ததுங்க. ஆனால் நான் தான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பலூன் பலூன் பலூன். இப்படி பாலிவுட்டுக்கு போக மாட்டேன்னு பாவலா காமிச்சது நான் இல்லைங்க, ஹன்சிகா மோத்வானி. விளையாட்டு வீரர்களுக்கு இருக்கிற டென்ஷனை விட பெரிய டென்ஷன் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குற ரசிக பெருமக்களுக்கு தான் இருக்கும். அவங்க டப்பு டப்புன்னு பந்தை தட்டி விட ரசிகர்களோட இதயம் லப்டப் லப்டப்னு அடிச்சுக்கும். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சத்தம் இல்லாம பார்ப்போம் வாங்க.
ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எதிர்கட்சிக்காரர்கள் என்னை ஒரு மக்கு என்று மொக்கி எடுக்கிறார்கள். கேட்பதற்கே கேவலமா இல்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இல்லை, ஓடு மீன் ஓட உரு மீன் வர காத்திருக்கும் கொக்கு ஒரு மக்கா? அந்த கொக்கு மக்கு என்றால் இந்த டொக்குவும் மக்குதான் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கொக்குவுக்கு ஒரு நோக்கு இருக்கிறது, அதனால் தான் அது ஒத்தை காலில் நிற்கிறது. அந்த கொக்குவின் வாழ்க்கையை கொள்கையாக வைத்துத்தான் எனது கட்சி ஒத்தை காலில் காத்து கிடக்கிறது. இன்னும் எண்ணி 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் என்ன 300 ஆண்டுகள் ஆனாலும் என்னுடைய கட்சி ஒரு சிங்கிள் சீட்டை இல்லாமல் சிங்கி அடித்து சீரழியும் என்ற அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆருடம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஆருடத்தை பொய்யாக்கியே தீருவேன் என்று உங்கள் முன்னால் சபதம் இருக்கிறேன். என்னுடைய சபதம் ஜவ்வு மிட்டாய் போல் நீண்டு கொண்டே போனால் இன்னும் எண்ணி 30 நாட்களுக்குள் இந்த மக்கு அரசியலுக்கு முடுக்கு போட்டு விடுவேன் என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னை நம்பி இருக்கும் கோடானு கோடி தொண்டர்களை நான் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். காத்திருக்கும் கொக்குக்கு மீன் கிடைக்காவிட்டால் என்ன, ஒரு நண்டு கூடவா கிடைக்காமல் போய்விடும்? கொக்குக்கு நண்டு கிடைப்பது உண்மை என்றால் இந்த மக்குக்கு ஏதாவது புண்ணாக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு சும்மா கிடக்கும் இந்த சுனாமி ஒரு பேமானியாய் விஸ்வரூபம் எடுப்பான் என்று உறுதிமொழி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்திய வரைபடத்தோட உச்சியில் இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் எப்போதும் துப்பாக்கி சத்தம் தான் கேட்கும். இப்ப என்னடான்னா இடி மின்னல் மழைன்னு பேரிடர் பாதிப்பு சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசலை இழந்து உணவில்லாம தவிக்க, எலியும் பூனையுமா இருக்கிற இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா சேர்ந்து உதவிக்கரம் நீட்டி இருக்காங்களாம். அதாங்க இன்றைய கருத்து சித்திரம் கார்ட்டூன். தலைநகரில் யார் தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல் பெரும்புள்ளிங்க. கையும் விளக்குமாறும் மறுபடியும் கையில மைய வைங்கன்னு மனு போட தாமரைக்கு கிரீடம் சுட்ட துடிக்கிறதா பேச்சு. அப்புறம் என்ன வந்துருச்சு நம்ம புது ரிலீஸ். விளையாட்டா நடந்த அரசியல் செய்தி, அரசியலில் நடந்த விளையாட்டு செய்தி, நடிச்ச செய்தி, நடிக்கிற செய்தி, படத்தை பார்த்து ரசிகர் பட்டாலும் துடிக்கிற செய்தி, உங்க செய்தி எங்க செய்தி பொங்க செய்தி எல்லா செய்தியும் நல்லா பார்க்க நம்ம பேப்பர் தோசை நிகழ்ச்சி இருக்கு. அதனால மறந்துடாதீங்க, ஊர் உலக நாட்டு நடப்பையெல்லாம் நீங்க பார்த்து ரசிக்க நாளைக்கு காலையில உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் அஞ்சாம கெஞ்சாம ஆடாம அசையாம தூங்காம நம்ம புது யுகத்துல காத்துருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.